ஹாய் மக்களே! வாகை சுடவா சீரியல் ஜூன் 8, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன் நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. ஜீவா வீட்ல மீனாட்சி திட்டினதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்கான். அப்பதான் ஜீவா அம்மா சக்தி வந்து, "ஏன்பா ஏன் ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு கேக்குறாங்க. "அது ஒண்ணும் இல்லம்மா, மீனாட்சி பார்த்திருக்க மாப்பிள்ளை அந்த ஆதி நல்லவன் இல்ல, அத சொன்னா மீனாட்சி கேட்க மாட்டேன்றா" அப்படின்னு சொல்லவும் அவங்க சொல்றாங்க, "நீ ஏற்கனவே மீனாட்சிய வந்து மனசுல வச்சிட்டு இருக்க. அதனால உனக்கு அவரை பார்த்தா அப்படிலாம் தெரியுது. அது மட்டும் இல்ல, மீனாட்சி அம்மாவோட மருத்துவ செலவெல்லாம் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஆதி மீனாட்சிக்கு ஆதரவாவும் இருக்கான். நீ வந்து மீனாட்சி மேல வச்ச அன்பு, அந்த காதல்னால உனக்கு இப்படிலாம் தோணுது. அவன் நல்லவன் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "நீ கண்டதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. மீனாட்சி அவ வாழ்க்கைய வாழட்டும். நீ நீயும் நல்லபடியா உன் வாழ்க்கையில வரணும். நீ இப்ப சாப்பிட வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவன் சொல்றான் ஜீவா, "நீ என்ன நம்ப மாட்டல்ல, நீயும் என்ன நம்ப மாட்டல்லம்மா" அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இப்படிதான் இப்பல்லாம் என்ன நினைச்சாவே எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் இப்படி வேலைக்கு போகாம இப்படிலாம் இருந்ததை நினைச்சு நான் வருத்தப்பட்டதில்ல. இப்ப நான் வருத்தப்படுறேன். ஏன்னா நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்றாங்க, நம்ப மாட்றாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு தான் பேசிட்டு இருக்கான். மீனாட்சி வர ஆதி வீட்டுக்கு. அப்போ அவங்க மாமா வாசுதேவன் உட்காந்துட்டு இருக்காரு. "நான் தாம்மா உன்னை வர சொன்னேன், வாமா" அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு மீனாட்சிட்ட பேசிட்டு இருக்காரு. "நான் இன்னைக்கே கம்பெனி ப்ராஜெக்ட் விஷயமா சென்னைக்கு போற வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், "இன்னும் கல்யாணத்துக்கு 3 நாள் தான் இருக்கு" அப்படின்னு சொல்றா. "இல்லம்மா, இது முக்கியமான ப்ராஜெக்ட், போய் தான் ஆகணும். நான் உடனே வந்துருவேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆதி சொல்றான், "அது எப்படி மாமா இல்லாம கல்யாணம் நடக்கும்? அவர் தான் தாலி எடுத்து கொடுக்கணுமே" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் போது, ரம்யாட்ட வாசுதேவன் ஏதோ எடுத்துட்டு வர சொல்றாரு. ரம்யாவும் கொண்டு வந்து கையில தராங்க. அது பார்த்தா மோதிரம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காரு. அதை எடுத்து மீனாட்சிட்ட இந்தாம்மான்னு கொடுக்குறாரு. மீனாட்சி வேணான்னு சொல்றா. மீனாட்சி வேணான்னு சொல்லவும், "நீ என் பொண்ணு மாதிரிதாம்மா, வாங்கிக்க" அப்படின்னு சொல்லவும், "கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வாங்குறது?" அப்படின்னு கேக்குறா. "இல்லம்மா பரவாயில்ல, நீ இதை ஒரு கிஃப்டா வாங்கிக்கோ. உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா ரம்யா. அதனால நீ எந்த தயக்கமும் படாதம்மா" அப்படின்னு சொல்லி ஆதிய மோதிரத்தை போட சொல்றாரு. உடனே அப்பதான் ஃபோன் வருது மீனாட்சிக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அவளும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறா. அப்போ ஃபோன்ல சொல்றாங்க சீக்கிரமா வர சொல்லி. இவளும் பதட்டப்பட்டு, "நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். என்னன்னு தெரியல, திடீர்னு வர சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்னு" போறா. உடனே "நாங்களும் வரோம்ன்னு" சொல்லி ரம்யாவும் கிளம்பி போறாங்க. ரம்யா, அந்த வாசுதேவன், ஆதி எல்லாருமே கிளம்பி போறாங்க. மோதிரத்த ஆனா அவன் கையில போடல. எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க தேனும் வரா. "என்னக்கா நீ வந்திருக்கியே?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, ஹாஸ்பிட்டல் ஃபோன் வந்துச்சு, வர சொன்னாங்க, உடனே அதான் வந்தேன்" அப்படின்னு சொல்றா அங்க தேனும். அவங்க கூட ஜீவாவும் வந்திருக்கான். டாக்டர் வராரு. செக் பண்ணிட்டு, அப்போ டாக்டர்ட்ட என்னன்னு கேட்குறாங்க. "சந்தோஷமான விஷயம் தான். உங்க அம்மாவுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. இனிமேல் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு" சொல்லிடுறாரு. இவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. "இப்ப அம்மாவ பார்க்கலாமான்னு?" கேட்கும்போது, "போய் பாருங்க. ரொம்ப எமோஷனலா பேசாதீங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்கேன்லாம் பண்ண வேண்டியிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போறாரு. "ரொம்ப நன்றி டாக்டர்" அப்படின்னு சொல்றாங்க. "இதுக்கெல்லாம் கடவுளுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும்" அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. எல்லாரும் பார்க்க போகும்போது ஆதி சொல்றான் ஜீவாவ, "ஜீவா வர வேணாம். அவங்க இப்போ எமோஷனலா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இவன் வந்து ஏதாச்சும் ஒண்ணு கடக்க ஒண்ணு பேசுவான். அவங்க ஸ்ட்ரெஸ் ஆயிட போறாங்க இந்த நேரத்துல. இவன் வந்து பார்க்க வேணான்னு" சொல்லவும், "ஏன் வரட்டுமேன்னு" சொல்லி தேன் சொல்றாங்க. "இல்ல" அப்படின்னு சொல்லி மீனாட்சியும் போய் சொல்றா. அவனுக்கு எப்ப எங்க என்ன பேசுறதுன்னு தெரியாது. அதனால ஜீவா வர வேணான்னு சொல்லிடுறா. அவனும், "நான் வரல. நீங்க உள்ள போயிட்டு வாங்க. நான் இங்கேயே வெயிட் பண்றேன்னு" சொல்லிடுறான். எல்லாரும் உள்ள போய் பார்க்கும்போது வாசுதேவனுக்கு ஃபோன் வருது. அவரு, "நீங்க உள்ள போங்க. நான் ஃபோன் பேசிட்டு வரேன்னு" சொல்லிட்டு போயிடுறாரு. சந்தோஷமா அவங்க அம்மாவ போய் உள்ள பார்க்குறாங்க. அவங்க அம்மாட்ட 2 பேரும் எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, "நான் திரும்பி வருவேனான்னு நெனச்சேன். நல்ல வேளை உங்கள பார்க்க நான் திரும்பி வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லவும், 2 பேரும் அவங்க அம்மாட்ட சந்தோஷமா, பாசமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, "என்னால உன் கல்யாணம் தடைப்பட்டுடுச்சேம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் தடைலாம் படலம்மா" அப்படின்னு ரம்யா சொல்றாங்க. "கல்யாண வேலைலாம் போயிட்டு தான் இருக்கு. இன்னும் 2 நாள்ல கல்யாணம்" சொல்லவும், "2 நாள்ல கல்யாணமா?" அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறாங்க. "நல்ல வேளை நான் இந்த கல்யாண வேலையெல்லாம் நடத்திட்டு தான் இருந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. தேனும் சொல்றா, "எல்லாமே முடிஞ்சிருச்சும்மா வேலை கல்யாணத்துக்கு. நகையிலேருந்து, புடவையிலேருந்து எல்லாமே எடுத்தாச்சு. நீ ஆசீர்வாதம் மட்டும் தான் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும்
ஆதிதாம்மா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லவும், "ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. நீங்க எங்களுக்கு ஆதரவா இருந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு" ஆதிக்கு நன்றி சொல்றாங்க. இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நர்ஸ் வந்து ஸ்கேன் எடுக்க கூட்டு போயிடுறாங்க சுமதிய. அவங்க அம்மா கூடயே இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அப்போதான் வாசுதேவன் ஃபோன் பேசிட்டு வராரு. "எங்க அவங்க?" அப்படின்னு கேட்கவும், "இப்பதான் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கூட்டு போயிருக்காங்க" அப்படின்னு சொல்லவும், "சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் வெளில போறேன். நீங்க என்னன்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்பத்தா வீட்ல தேவி கிட்ட "வா கிளம்புன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அப்பத்தான்னு தேவி கேட்கும்போது, "அதான் அந்த சுமதிய பார்க்க போலாம். அவ ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா. அவள போய் பார்த்துட்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்லவும், "எதுக்கு அவங்கள போய் நம்ம பார்க்கணும்?" அப்படின்னு தேவி கேட்குறா. "எல்லாம் காரணமா தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ கிளம்பு. அதான் அந்த பையன் இருக்கான்ல, அந்த மீனாட்சிய கல்யாணம் பண்ணிக்க போறானே, அவன்தான். அவன் அவன் பேர் என்ன?" அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு தேவி சொல்றாங்க, "ஆதி" அப்படின்னு சொல்லவும், "ஆமா. அந்த ஆதி வீட்டுக்கு நம்ம இப்ப கொஞ்சம் நெருக்கமா இருக்கணும்" அப்படின்னு சொல்லி, எதுக்கு நெருக்கமா இருக்கணும்னு கேட்கும்போது, "நான் இதெல்லாம் அப்புறமா சொல்றேன். நீ வா" அப்படின்னு சொல்லி கிளம்ப சொல்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!